எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் சூப்பராக இருக்கேன். நேற்று வரலட்சுமி பூஜை வந்து நல்லா சிறப்பாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் சிறப்பாக பண்ணியிருந்தேன். அதுதான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நேற்று காலையில் வந்து டே வந்து 3:45க்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நைட்டு தூங்கும் போது 1 மணி. ஏன்னா நைட்டில் எல்லாம் பூஜை சாமான் எல்லாம் பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் மாக்கோலம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் மட்டும்தான் தூங்கினேன். அதுக்கப்புறம் 3:45க்கு எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் தலை குளிச்சுட்டு நிலவாசலில் வந்து தாமரை கோலம் போட்டு அதாவது மாக்கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியிலேருந்து தான் நான் வந்து அம்மனை உள்ளே எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சிருந்தேன். ஆனால் வந்து கலசம் நான் வச்சு வழிபடலை. நான் வந்து ஃபோட்டோ வச்சு தான் வெளியேருந்து எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சிருந்தேன். ஏன்னா இது ஃபஸ்ட்டு வருஷம் ஃபஸ்ட்டு பண்ணுறோம் அப்படிங்கிறனால எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து பண்ணிட்டேன். மனசுக்கு நிறைவாக பண்ணியிருந்தேன். காலையிலேயே நேரமாக வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து பூஜை பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் வந்து அப்போ கரெக்டாக வந்து முடியல. அதுக்கப்புறம் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஹோரை இருக்கு இல்லையா, சுக்கிர ஹோரை டைமு. அந்த டைமில் வந்து நான் 6:15க்கெலாம் வந்து அம்மனை உள்ளே அழைச்சிட்டு வந்து உள்ளே உட்கார வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும்ல, அதுக்கு வந்து மஞ்சள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தண்ணி கொஞ்சம் கலந்து நம்ம வந்து கெட்டியாக வந்து பிடிச்சி பிள்ளையார் வந்து பிடிச்சிட்டு அம்மன் பக்கத்தில் வந்து முன்னாடி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் என்கிட்ட பித்தளை குத்து விளக்கு இருந்துச்சு, அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து திரியெலாம் போட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு அதை வந்து நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அம்மனுக்கு வந்து தாலி கட்டணும் இல்லையா, அதுக்கு வந்து மஞ்சள் கயிற்றுல வந்து கிழங்கு இருக்குல்ல அதோடு வந்து சேர்த்தி அதை கட்டி சாமிக்கு வந்து கட்டி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஆடி 18க்கு நான் வந்து எனக்கு தாலிக்கயிறு வந்து நான் மாற்றிக்கல. இந்த டைம் வரலட்சுமி பூஜை டைமில் தான் வந்து நான் மாற்றிக்கிட்டேன். நீங்கள் யாராவது வரலட்சுமி பூஜையில் வந்து மாற்றிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து சுவாமிக்கு வந்து நான் தாமரை மலர் வச்சு அதுக்கப்புறம் ரோஸ் இருக்கு இல்லையா, ரோஸ் மலர்கள் வந்து நான் வந்து கட்டியிருந்தேன். கையில் கட்டிட்டு அது வந்து மாலையை வந்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு காமாட்சி தீபம் வந்து ஒன்று ஏற்றிருந்தேன். அதுக்கப்புறம் சின்னதாக குத்து விளக்கு மாதிரி இருந்தது, அது வந்து ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கும் வந்து மலர்கள்லாம் வச்சுட்டு நான் அலங்காரம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் குலதெய்வ சொம்பு இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி நம்ம பூஜை செய்யறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு குலதெய்வத்திட்ட வந்து நம்ம வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பிள்ளையார்ட்ட வேண்டிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பூஜையை நம்ம நல்லபடியாக செய்யணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு தான் நம்ம செய்யணும். அது மாதிரி நான் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து டிவியில் வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் வந்து போட்டு விட்டுருந்தேன், அது வந்து ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பூஜையை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து காலையில் வந்து நெய்வேத்தியமாக வந்து பெருசாக எதுவும் வந்து வைக்கலை. நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுட்டேன். அது கூட வந்து ஒரு பித்தளை தட்டில் வந்து பழம், அது வெத்தலைப்பாக்கு, பூவு, வளையல் இதை மட்டும் வச்சு நான் வந்து சாமி கும்பிட்டுட்டேன். காலையில் பூஜை வந்து இந்த மாதிரி தான் நடந்தது. இது வந்து காலையில் ஃபுல்லாக இந்த மாதிரி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மத்தியானத்தில் வந்து சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக வந்து ஒரு 9 வகையான வெரைட்டிஸ் வந்து நான் செஞ்சு வச்சுருந்தேன். அது என்னென்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. அது நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னா ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் சாம்பார், அது பக்கத்தில் இருக்கிறது வந்து லெமன் ரைஸு, அதுக்கப்புறம் தேங்காய் சாப்பாடு. இந்த பக்கம் வந்து இது வந்து பருப்பு பாயாசம் இருக்குல்ல, பாசி பருப்பு பாயாசம், அதுக்கப்புறம் சுண்டல், அதுக்கப்புறம் சர்க்கரை பொங்கல்.
இது எல்லாமே வச்சுருந்தேன். மனசுக்கு நிறைவாக இது எல்லாத்தையும் செஞ்சு சாமிக்கு வந்து படைச்சிட்டேன். அதுக்கப்புறம் வடை வச்சுருக்கேன். வடை வந்து மசால் வடை இருக்கு இல்லையா, அது வந்து செஞ்சு வச்சுருந்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ டிஷ்ஷும் வந்து செஞ்சு வைக்கிறதுக்கு வந்து அது சாமிக்கு வைக்கிறது அப்படின்னாவே ரொம்ப வந்து குஷியாயிடணும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் வந்து ஹஸ்பண்டு சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவும் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தா. இன்றைய நாள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது. இங்கே வந்து நெய்வேத்தியமாக வந்து சுவாமிக்கு என்னென்ன வச்சுருந்தீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக வந்து சாப்பாடு, ஸ்வீட்டு இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு செஞ்சு முடிச்சதுக்கு ஒரு மத்தியானத்துக்கு மேலே செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் 5 மணிக்குள்ளே முடிச்சிட்டேன். மாலை நேரத்தில் வந்து நல்ல நேரம் வந்து 6 to 7 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து 6 மணிக்கு வந்து பூஜை கரெக்டாக பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் முன்னாடி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு எல்லாம் வந்து பண்ணிகிட்ருந்தேன். குத்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் காமாட்சி தீபத்தில் வந்து நெய் தீபம் போட்டிருந்தேன். அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூ காலையில் வச்சது வாடி இருந்ததுனால அதை எடுத்துகிட்டு இன்னொரு தாமரை மலர் வந்து 2 தாமரை மலர் வந்து 50 ருபீஸில் இங்கே வந்து விற்றுருந்தாங்க. உங்கள் ஊரில் எவ்வளோ தாமரை மலர் அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் 2 வாங்கியிருந்தேன். அது காலையில் ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் பூவெல்லாம் மாற்றிட்டேன் ஃபுல்லாக. 2 மலை வந்து குண்டு மல்லி வாங்கியிருந்தேன். அது வந்து ஒரு மலை 50 ரூபா சொல்லியிருந்தாங்க. 2 மலை வந்து 100 ரூபா. காலையில் வந்து ரோஜா பூ இருக்கு இல்லையா, அதை வந்து கட்டி மாலையை போட்டிருந்தேன். அது வாடிடுச்சுன்னு எடுத்துகிட்டு தாமரை பூவும் காலையில் வச்சுட்டேன். அது வந்து நல்லா தான் இருந்தது. இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு இன்னொரு பூ வந்து தாமரை பூ இருந்துச்சு இல்லையா, அதையும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு குண்டு மல்லி வந்து ஒரு மலை வாங்கியிருந்தேன்ல, அது வந்து வச்சுட்டேன் சாமிக்கு. மாற்றி வச்சதும் வந்து இப்போ லக்ஷ்மி அம்மன் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து எங்கள் பாப்பா தான் வீடியோ எடுத்ததுனால கொஞ்சம் வந்து கையை வச்சிட்டா பின்னாடி, அதனால தான் அப்படி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டு இது ஃபுல்லாக கிளியராக வந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து சாமந்தி பூ என்ன இருந்தது, அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்னும் வந்து பிரைட்டாக தெரிகிற மாதிரி அழகாக வந்து வச்சுருந்தேன். நிறையா பூ வச்சதும் வந்து அம்மன் ஃபேஸ் வந்து தெரியவே இல்லை. பாருங்கள், அம்மன் வந்து அழகாக தெரிகிறாங்க. அவ்வளோ சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து தாம்பலம் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வச்ச ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வாழைப்பழம், கிரேப்ஸு, அதுக்கப்புறம் கோவா, அதுக்கப்புறம் ஆப்பிள், மாதுளம்பழம் தான் ரொம்ப அம்மனுக்கு பிடிச்ச பழம். அதுக்கப்புறம் மரநெல்லிக்காய் கூட ஒரு 4 வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கிரேப்ஸ் வந்து 2மே இருந்தது, க்ரீன் கலரு அதுக்கப்புறம் அந்த கலர்லேயும் இருந்தது. இது எல்லா ஃப்ரூட்ஸும் வச்சுட்டு அப்புறம் தேங்காயெல்லாம் எல்லாம் உடச்சி வச்சுட்டு பழம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி முடிக்க வந்து 5:55 வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லோரையும் கூப்பிடணும் இல்லையா, போய் சொல்லிட்டு வரணும். இந்த வரலட்சுமி பூஜை வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பண்ணுறேன். அது இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். அது வந்து அதனால் எப்படி பண்ணுறோமோ தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தாம்பழத்துக்கு வந்து நான் வந்து வெத்தலை, பாக்கு, பழம், குங்குமம், மஞ்சள் இதை எடுத்து வச்சுட்டு தாலி அது எல்லாமே ஒரே பாக்கெட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வளையல் இதெல்லாம் வச்சு ஒரு பிளேட்டில் வந்து வச்சுட்டு கொடுக்கலான்னு ஒரு 5 பேருக்கு 7 பேருக்கு ரெடியாக வச்சுருந்தேன். 2 பேர் வந்து ஊருக்கு போயிட்டாங்க, அதனால் 5 பேருக்கு மட்டும் கொடுக்கலான்னு எடுத்து வச்சுருந்தேன். ஈவினிங் டைமில் வந்து மழை வந்துருந்துச்சு, அதனால் வந்து ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது.
டிவியில் வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் போட்டு விட்டுட்டு இந்த பூஜையை வந்து எல்லாம் பண்ணி சிறப்பாக முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து தாம்பூலம் கொடுக்குறவங்கள வந்து எல்லாம் கூப்பிட்டுட்டு வரணும். அதுக்கு முன்னாடியே வந்து அதெல்லாம் கூப்பிட்டுட்டு நான் அதை வந்து வீடியோவில் எடுக்க முடியாது. அதனால தான் வந்து அவங்க எல்லாம் வந்து முன்னாடி போய் நான் கூப்பிடல. அது வீடியோவையும் நான் காட்டல. ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஆள் இல்லாதனால நான் மட்டும்தான் எடுக்கணும். அதனால் அதை வந்து நான் எடுக்க கிடையாது. அதுக்கப்புறம் தான் போயிட்டு எல்லா வீட்லேயும் கூப்பிட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவங்களும் வந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டு என்னையும் கூப்பிட்ருந்தாங்க. நானும் போயிட்டு எல்லா வீட்லேயும் வந்து குங்குமம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்க மாதிரி என் மனசுக்கு தோணுது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ஃபஸ்ட் டைம் வந்து இந்த அளவுக்கு பண்ணுவேனான்னு தெரியல. ஆனால் ஏதோ பண்ணியிருந்தேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல. கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு நினச்சிருந்தேன். கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு வந்து டைம் இல்லை. வீட்டிலே வந்து வேலை சரியாக இருந்ததுனால. அப்போ வந்து எங்கள் பாப்பா வந்து கேட்டுகிட்டே இருந்தா கோயிலுக்கு போகணுன்ட்டு. நேற்று வந்து போக முடியல. என்கிட்ட வந்து பூஜை ரேக் இல்லை. இனிமே தான் எல்லாமே வாங்கணும். அதனால் இப்போதைக்கு வந்து ஒரு இது மாதிரி ஒரு பலகை மாதிரி போட்டு அதுக்கு மேலே வந்து சாமி ஃபோட்டோலாம் வச்சு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து எளிமையான முறையில் வந்து ஃபஸ்ட்டு படம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டேன். ஆனால் வீட்டுக்கு வந்து தாம்பூலம் வாங்க வராங்க இல்லையா, அவங்க வந்து சொன்னாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்ட்டு. ஃபஸ்ட் டைமு பண்ணியிருக்கீங்க, நல்லா அழகாக இருக்குது. பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து அர்ச்சனை பண்ணேன். குங்குமம் இருக்கு இல்லையா, குங்கும அர்ச்சனை தான் நான் பண்ணியிருந்தேன். 108 போற்றி சொல்லிவிட்டு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டேன். இந்த குங்கும அர்ச்சனை பண்ணால் வந்து அவ்வளோ பவர் வந்து இதில் இருக்குது. இது வந்து 108 போற்றி சொல்லி சொல்லி பண்ணுறோம் இல்லையா, அதனால் வந்து வரலட்சுமியோட எல்லா வளமும் நமக்கு வந்து கிடைக்குங்கிறது நம்பிக்கை. குங்கும அர்ச்சனையும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து 108 காயின் வச்சு வந்து நம்ம பண்ணிக்கலாம். 5 ரூபா காயின் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அது பண்ணாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. 2ல் எது வேணால் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை பண்ணிக்கலாம். காயினும் நான் வச்சுருக்கேன். ஆனால் வந்து அது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. அதனால் வந்து குங்கும அர்ச்சனை பண்ணிட்டேன். அதனால் வந்து அதுக்கப்புறம் லக்ஷ்மி அம்மனை வந்து கண்டிப்பாக வந்து எப்படியும் திருஷ்டி பட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம என்ன இன்றைக்கி வந்து சுற்றி போடணும் இல்லையா, அது கண்டிப்பாக சுற்றி போட்டே ஆகணும். நைட்டில் ஒரு 8 மணி பக்கமாக ஒரு எல்லோரும் வந்து போனதுக்கப்புறம் கண்டிப்பாக திருஷ்டி எடுக்கணும். இல்லைன்னா திருஷ்டி விழுந்திருக்கும் அம்மனுக்கு. அதனால் நானும் திருஷ்டி எடுத்தேன். வரலட்சுமி பூஜை வந்து பெங்களூரில் ரொம்ப ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க. நாங்கள் இப்போ இங்கே வந்து பெங்களூரில் தான் இருக்கோம். ஆனால் 8 வருஷமாக இருக்கேன். ஆனால் வந்து நான் ஒரு வருஷம் கூட இந்த பூஜையை பண்ணதே இல்லை. இப்படி பண்ணுவாங்க, எல்லாம் ப்ரொசீஜர் எல்லாமே தெரியும். ஆனால் நான் பண்ணினதில்லை. இந்த டைம் தான் வந்து எனக்கு எனக்கு வந்து பண்ணணும்னு தோணியிருக்கு. வந்து கடவுளே வந்து நீ பண்ணு அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஒரு இது தாட் இருந்திருக்கு. அதனால் வந்து இந்த வருஷம் பண்ணணுங்கிற எண்ணமும் ஆசையும் அதிகம் இருந்ததுனால வந்து நான் இந்த வருஷம் வந்து சிறப்பாக பண்ணி முடிச்சிருந்தேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வருஷம் தான் எனக்கு மனசுலேயே தோணியிருக்கு, இந்த வருஷம் கண்டிப்பாக பண்ணணும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வருஷம் தான் தோணியிருக்கு. எப்பயுமே வந்து சாமி கும்பிட்றது வந்து நமக்கு பிடிச்சிருக்கணும். நமக்கு வந்து அந்த தாட் வந்து ஃபஸ்ட்டு வரணும். இந்த மாதிரிலாம் பண்ணணும், இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு. அதே மாதிரி சாமி தான் வந்து நமக்கு அந்த எண்ணத்தை வந்து தூண்டும். அந்த மாதிரி நம்ம இந்த வருஷம் வந்து எனக்கு இந்த பூஜையை பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோன்ற வைக்கிறது இல்லையா, அதுதான். கண்டிப்பாக இந்த வருஷம் இதை செய் அப்படின்ட்டு. அதனால வந்து எனக்கு இந்த வருஷம் மனசு நிறைவாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் தாம்பூலம் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் வந்து திருஷ்டி எடுக்கலான்னு வந்து ஒரு தட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குங்குமம் வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஊற்றிட்டு அதை நம்ம வந்து கிண்டிட்டு அதுக்கப்புறம் வெத்தலை எடுத்து அதுக்கு மேலே கற்பூரம் 3 வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம அம்மனுக்கு முன்னாடி வந்து 3 சுற்று அப்படி சுற்றிட்டு கீழே கொண்டு போய் ரோட்டில் வந்து நம்ம கொட்டிட்டு வந்துடலாம். நீங்களும் வந்து சிறப்பாக வந்து வரலட்சுமி பூஜை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வரலட்சுமி பூஜையில் நான் கட்டியிருந்த சாரீ இதுதான் என்னோடய அவுட்ஃபிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.